ஆகாய் புஸ்தகம், ஆகாய் 2வது அதிகாரம் 9வது வசனம் படிக்கலாமா? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகள் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லினார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முதல் காரியம், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது. அப்போது வேதம் சொல்லுது, ஆலயம் என்பது நம்முடைய சரீரம், இல்லையா? புதிய ஏற்பாட்டில் ஆலயம் என்பது நம்முடைய சரீரம். ஒருவன் தன்னுடைய சரீரத்தை கெடுத்தால், தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். கொரிந்தியரில் இருக்குது. அப்போது இந்த ஆலயம் எவ்வளோ முக்கியமான, இந்த சரீரம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஆலயமாக சரீரமாக இருக்குதுன்னு வேதம் நமக்கு சொல்லுது. அதான் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அப்போ முந்தின ஆலயம் பார்க்கும்போது மோசே காலத்தில் தேவன் கூடாரத்தை கொடுத்தார், இல்லைங்களா? கூடாரத்தை கொடுத்தார். கூடாரத்தினுடைய மகிமை தாவீது வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் சாலமோன் என்ன செஞ்சார்? ஆலயத்தை கட்டினார். அப்போ 2 வித ஆலயம், கூடாரத்தில் துவக்கி தாவீது வரைக்கும் இருந்தது. அப்போது சாலமோன் வரைக்கும் துவக்கி அப்படியே ஆலயம் கட்டப்பட்டு அப்புறம் இடிக்கப்பட்டது, கட்டப்பட்டது, இப்படியாக வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த ஆகாயோடைய வசனம் வருது, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையில் முந்தின ஆலயம், நம்முடைய சரீரமாகிய அந்த ஆலயம் முந்தி எப்படி இருந்தது? அதுக்கு பிரதான ஆசாரியர் ஒருவர் இருந்தார். அந்த ஆசாரியர் என்ன செஞ்சார்? பிந்தின வந்த ஆலயத்தில் பிந்தின வந்த ஆசாரியர் நமக்கு என்ன செய்தார்? அது நிமித்தம் நம்ம என்ன நன்மையை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், அதான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். பார்ப்பாங்களா? சங்கீதம் 134 பக்கம் 754 சங்கீதம் 134 இந்த 3 வசனம் இது பாருங்கள், படிங்க சிஸ்டர். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்க. அப்போது அந்த பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரத்தில் வந்தவங்க இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்தை பராமரிப்பு, தேவனுடைய ஆலயத்தில் அந்த குத்து விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்கிற காரியம், தேவனுடைய ஆலயத்தில் எந்த நேரமும் தேவனுடைய மகிமையே அந்த பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை செஞ்சுன்னு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஆலயத்தை அப்படி நடக்கும்போது தேவனுடைய ஜனங்க மறுநாளில் தேவனை தேடுகிற ஆலயத்துக்கு வரும்போது அந்த மகிமை எப்பொழுதும் ஜனங்க மத்தியில் வெளிப்படணும்னு சொல்லிட்டு இங்கே ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. அப்போ ஊழியக்காரருக்கு மட்டும் சொல்ல முடியாது, இல்லையா? ஊழியக்காரர் மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் சும்மா வந்துட்டு அப்படியே போவோம், ஊழியக்காரர் மட்டும் துதிச்சுன்னு இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படி சொல்லக்கூடாது. எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் நமக்கு நன்மையானது தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் முதலாவது இரவும் பகலும் தேவனை தேடுகிற இறுதியும் இருக்கணும். காலையில் ஜெபிக்கிறோம், நைட்டு படுக்க பார்த்து ஜெபிக்கிறோம், இடையில் ஜெபிக்கணும் ஒரு சிந்தனை இருந்தால் கூட ஜெபிக்கலாம், அது தவறு கிடையாது. எந்த நேரமும் கர்த்தரை தேடுகிற உறவு, யார் எந்த குடும்பம் எந்த நபர் யார் ஒருவர் கர்த்தரை அதிகமாக தேடுறாங்களோ துன்ப நேரத்தில் கஷ்டமான சூழ்நிலை கர்த்தர் அவங்கள கண்டிப்பாக கைவிட மாட்டார். கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் நம்ம எதிர்பார்ப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். அப்போ இங்கே ஆலயத்தில் ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தர் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரிங்க. அப்போ அவங்க ஸ்தோத்திரம் பண்ண அந்த தேவனுடைய மகிமை ஆலயத்தில் பிரசன்னம் நல்ல மகிமையாக இருக்குது. அப்போது மறுநாளில் வர ஜனங்கள் தேவனுடைய மகிமை தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றாங்க. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போது நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது புதிய ஏற்பாட்டிலாம் இருக்குது, இல்லையா? நினைக்கிறேன் பேதுருவில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக
எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ சீயோனுன்னா பரலோகம் சொல்லலாம். இங்கே சீயோன்னு வந்து எருசலேமில் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற சீயோன். அங்கேருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அங்கே தான் ஆலயம் இருக்குது. அப்போது அங்கேருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா உலகத்தில் தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரார். இங்கே வேதம் சொல்லுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அப்போ சகலத்தையும் கர்த்தர் தான் படைத்தார், சகலத்தையும் கர்த்தர் தான் உருவாக்கினார். அப்போ தேவன்கிட்ட நம்ம கேட்கும்போது கர்த்தர் சீயோனில் இருந்து, இப்போது கர்த்தர் பரலோகத்திலேருந்து நம்ம கரங்களை தூக்கி கர்த்தர்கிட்ட கேட்கும்போது, ஜெபம் பண்ணும்போது, விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அதுக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்போ முதலாவது அந்த ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம். ரெண்டாவது அந்த ஆலயத்தில் வந்து தேவனை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட ஒரு நபருக்கு அல்ல தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர் நல்ல வழிகளே நன்மையானதை கண்டிப்பாக செய்வார். அப்போ முதலாவது 2 காரியம் செய்ய பாருங்கள். முதலாவது தேவ பிரசன்னத்தை அறிஞ்சு கொள்ளணும், தேவ பிரசன்னத்தை தேடி வரணும். தேவன் உண்மை உள்ளவர் என்ற நம்பிக்கையோடு வரும்போது அவர் என்ன செய்கிறார், ஏற்ற காலத்தில் அதை செய்கிறார். ரெண்டாவது தனக்கு மாத்திரம் இல்லை, தன்னை தேடி வர வம்சத்தார், தன் வேடி வர பிள்ளைங்க குடும்பத்தாருக்கு கூட கர்த்தர் நன்மையானதை செய்கிறார். அப்போ முதலாவது பாருங்கள் தேவனுடைய பிரசன்னம். சங்கீதம் 84 பாருங்கள். சங்கீதம் 84 சங்கீதம் 84 1 முதல் வசனம் படிங்க சார். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை. யாரால சொல்ல முடியும் இது? தேவனை தேடுகிறதும் சொல்ல முடியும். தேவனை தேடி தேவாலயத்தை வரும்போது நான் தேவனை தேடி வருகிற முதல் காரணமே என் தேவனுடைய அன்பு பிரசன்னத்தை நான் உணரணும், பார்க்கணும். அந்த உறவோடு வரவங்களுக்கு வேதம் சொல்லுது, சேனைகள் கர்த்தாவே, உங்களுடைய வாசஸ்தலம், உங்களுடைய ஆலயம், நீங்கள் தங்குகிற இடம் எவ்வளவோ இன்பமாகுது. நான் வந்து அங்கே உள்ள நின்ன உடனே உங்கள் பிரசன்னத்தை நான் பார்க்குறேன்ப்பா. அது காரணம் லேவியர் ஏற்கனவே என்ன செஞ்சாங்க, இரவும் பகலும் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஆலயத்தில் தேவ பிரசன்ன மகிமையை காண செய்கிறாங்க. அப்போ மறுநாள் தேவனுடைய ஆலயத்தை தேடி வர ஜனங்க வந்த உடனே அந்த மகிமையை பார்க்குறாங்க. அப்போ இதுதான் சொல்லுது, சேனைகள் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளோ இன்பமானவைகள். படிங்க சார். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள வாஞ்சையும் ரொம்ப எப்படிக்குதான் ஏங்குதான். வாஞ்சையும் அர்த்தம் தவனமாக இருக்குதான், ஏங்குதான். அந்த இருதயம் அந்த இருதயமும் சரீரமும் கர்த்தருக்கு மேலே ஒரு ஏக்கம், அந்த ஏக்கம் வருதான். அப்போ வந்த உடனே சொல்ல என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரம் வாஞ்சம் தவனமாக இருக்கிறது, என் இருதயம் மாம்சமும் என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரித்து சத்தமிடு, கம்பீரித்து துதித்து பாடி தேவனை புகழுது. அப்போ நினச்சி பாருங்கள், வர அந்த ஆத்துமா, வர அந்த நபர் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன தேடி வராங்க? முதலாவது கர்த்தர் எதாவது செய்வார்னு வரல, ஐயோ என் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கணுமே. ஏன்னா அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம், தேவன் கொடுக்குற அந்த சந்தோஷம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரே ஒன்று, தேவனுக்கு நமக்கு அந்த உறவு இருக்கும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து துதிக்கும் போது மன மகிழ்ச்சியாக, கஷ்டமான சூழ்நிலை கூட, அதே சில சந்தோஷமான சூழ்நிலை கூட இருந்தால் கூட தேவனை வந்து அங்கே துதிக்கும் போது அவர் பிரசன்னத்தை உணரும்போது பெருத்த மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்போ வேதம் சொல்லுது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சம் தவனமாக இருக்கிறது, என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரித்து சத்தமிடுகிறது. படிங்க. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. அவர் வந்து பார்க்கும்போது அந்த ஆலயத்தில் சொல்கிறாரு, குருவிங்க, சிட்டுக்குருவி அது வந்து உள்ள எந்த நேரமும் தங்கி இருக்குத. அப்போ பாருங்கள், தங்கி இருந்தால் அந்த பறவைக்கு தெரியாது பிரசன்னம். பறவைக்கு தெரியுமா பிரசன்னம்? அது இடம் தேடி ஒரு தங்கி இருக்குது. ஆனால் அந்த வேண்டுதலோடு தேவனை தேடின்னு வராரு. அவர் பார்த்துட்டு ஒரு 3-4 மணி நேரம் ஆலயத்தில் இருந்து அப்படியே தேவனை பார்த்துட்டு பிரசன்னத்தை உணர்ந்துட்டு போகிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த நேரம் அந்த குருவி இந்த கூடாரத்துள்ள உங்கள் ஆலயத்துக்குள்ளே இருக்குது, அது எந்த வித பிரசனம். அந்த அவருடைய சிந்தனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
தெய்வீக பிரசன்னத்தை உணருத, அது போல் நானும் அங்கே தங்கியே இருந்தேன்னா தேவன் பிரசன்னம் உணருவேன். அந்த ஆசையில் சொல்ல வர்றாரு. ஏதோ அதுக்கு அடைக்கலம் குருவிக்கு என்ன சொல்கிறாரு, என் ராஜாவும் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைக்கலான் குருவிக்கு தன் குஞ்சுகளும் வைக்க கூடும் கிடைத்தது. அப்போது நான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து பார்த்துட்டு துதிச்சுட்டு போகிறேனே, அது எப்பொழுதும் அங்கேயே தங்கி இருக்குது. அப்போ நானும் 2 மணி நேரத்தை உன் பிரசனத்தை பார்க்குறேன் ஆண்டவர். அப்போ அது எத்தனை மணி நேரம் உன் பிரசனத்தை பார்க்கும். அவரோட சிந்தனை அப்படி நினைக்கிறார் தேவன் மேலே. அந்த அன்பு பாருங்கள். அப்போ யாருக்கு இந்த அன்பு யாருக்கு கிடைக்கன்னா, தேவனை தேடும்போது, தேவனே சார்ந்து வாழும்போது, தேவன் தான் என் வாழ்க்கையில் எல்லாமே செய்கிறாருன்னு அந்த நினைவுக்கு வரும்போது அப்படிப்பட்ட காரியம் பார்க்க முடியும். அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தர் என்ன செய்வார், அவங்களோட ஜெபத்தையும் பதில் கொடுப்பார், விண்ணப்பத்தையும் கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார். அப்போ இங்கே வேதம் சொல்லுது, அடுத்த வசனம், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த அந்த உங்களுடைய வீட்டில் அந்த வாசம் அது எப்போதும் இருக்கிறோம் பாருங்கள், அதுதான் பாக்கியவான்கள். அவங்க எப்போதும் தேவனை துதிப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக அவங்களுடைய ஜபத்தையும் விடுதலையும் கேட்டு விண்ணப்பத்தையும் கேட்டு கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். ஏன்னா அவங்க வாஞ்ச பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு. தேவனே அந்த குருவி எப்போதும் உன்னுடைய மண்டையில் நின்று உங்களுடைய பிரசன்னத்தை உணர்த, நான் இப்படி வந்து பார்த்துட்டு போகிறேன், அதே போல் அது இப்படி பார்க்குது, அதே போல் நானும் உங்களுடைய பிரசன்னத்தை உணரணும்னு ஆசைப்படுறார். இப்படி தேவன் முதலாவது ஒரு நபர் கர்த்தரை தேடி வரும்போது அவன் வாழ்க்கையில் கர்த்தர் அநேக நன்மைகளை செய்கிறார். உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். இது முதலாவது ஒரு நபருக்கு. இரண்டாவது, தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்திற்கு. பாருங்கள், ஒரு குடும்பத்திற்கு இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். அப்போ அந்த எப்பொழுதும் திரும்பி நான் வார்த்தை பாருங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடி வரவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுறாங்க பாக்கியவான்கள். அதேமாரி கர்த்தருக்கு பயந்து, அதே தான் கர்த்தரை தேடும்போது அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம் பெறுவான். என்னென்ன பாக்கியம் பெறுவான்னா, கர்த்தரை நான் முழுமையாக நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். உண்மை தான், நான் எதுவும் செய்யாமல் கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்வேன் அப்படி சொல்லல. என் தேவன் மேலே வைத்து இருக்க நம்பிக்கை நிமித்தம் என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அந்த என் கையின் பிரயாசம் செய்யணும். கையின் பிரயாசத்தை செய்யும்போது ஒரு தொழிலோ ஒரு படிப்போ எல்லாம் தேவனுக்காக நம்ம பிரயாசப்படும் போது கர்த்தர் அந்த பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது, என் மனைவி என் வீட்டோரங்கள் கனித்தரம் திராட்சை செடி. அப்போ வீட்டோரங்கள் கனித்தரம் திராட்சை செடின்னா ஒரு மனைவிக்கு என்ன காரியம், ஒரு திருமணம் காண்டா பிள்ளைங்க பிறக்கும். அதான் வீட்டோரங்களில் கனித்தரம் திராட்சை செடி. ஒரு ஒளி மரத்துக்கு கீழே அந்த செடிகள் முளைகிறது போல கர்த்தர் அந்த குடும்பத்தை என்ன செய்வாராம், ஆசீர்வதிக்கும் போது ஒரு குடும்பத்தில் ஒருவனுக்கு ஒரு மனைவி வரும்போது அவங்களுக்கும் குடும்பம் பிள்ளைங்க நிறுத்த அந்த வளர்ச்சியை கொடுப்பாரு. அதான் வேதம் சொல்லுது, உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரம் திராட்சை செடியை போல் இருப்பார். 4வது வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அதுக்கு முன்ன உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகள்னா பிள்ளைங்க, அவங்க என்ன செய்வாங்க, சுற்றி இருப்பாங்க. கர்த்தர் அப்படியாய் ஒரு மனுஷனை தேவனுக்கு பயப்படுற ஒரு ஜன கூட்டமாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், யார் தேவனுக்கு உண்மையாய் பயப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்வார், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தரார். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் என்ன செய்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு வருவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஜீவனுள்ள நாளெல்லாம், நீ ஜீவிக்கிற நாளெல்லாம் எருசலேமை காண்பாய். நீ ஜீவிக்கிற நாள் கிடையாது, நீ ஜீவிப்ப, உன்னோட பிள்ளைங்க அது ஜீவன அங்கே ஜீவிக்கிறபடி அது கர்த்தருடைய நல்வழியை நல்ல நல்ல நன்மையானதை பார்க்கும். அவங்களோட பிள்ளைங்களை கர்த்தர் தலைமுறை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அதான் யாருக்கு, கர்த்தரை தேடுகிற கூட்டம், கர்த்தரை தேடுகிற ஒரு நபர்,
கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழுகிற யாரோ ஒருவர், அவங்களுக்கு தான் கர்த்தர் இப்படிப்பட்ட தன்னுடைய பிரசன்னத்தை காட்டுறார் முதலாவது. ரெண்டாவது, அவர் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறார். ஒரு நபர் பாருங்க மேலே போட்டுக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனுஷனும். அப்போ ஒரு மனுஷனும் பாருங்க, வார்த்தை கரெக்டாக வந்து பாருங்க, ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் யார் கர்த்தர் மேலே பயபக்தியோடு தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு நடக்கிறாங்களோ அவர்கள் நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பாதுகாக்கப்படும். கர்த்தருடைய கரம் குடும்பத்து மேலே, பிள்ளைங்கள் மேலே, யார் ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்க மேலே கண்டிப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ இப்படிப்பட்ட ஆலயத்தில் தேவன் என்ன செய்கிறாரு இருக்கிறபடினால், அதே ஆலயத்தில் தேவன் முன்னே இருந்த ஆலயத்தை விட பின்னல் அந்த ஆலயத்தை மகிமையை காண செய்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலயத்தில் பிரதான ஆசாரியர் கண்டிப்பாக ஆசாரியர் ஒருத்தர் இருக்குன்னு தானே செய்யும். அப்போ அந்த ஆசாரியரில் முன்ன இருந்த ஆசாரியார் யார், பின்னால் வந்த ஆசாரியார், நமக்கு ஆலயத்தின் வழியாக அவர் என்ன செய்கிறார், ஆசாரியார் இருக்குன்னு தானே. இப்போது முன்ன இருந்த ஆசாரியார் வழியாய் நமக்கு கிடைத்த நன்மை, பின்ன இருந்த வந்த ஆசாரியார் வழியாய் நமக்கு கிடைத்த மகிமை என்று இன்றைக்கி நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம். எபிரேயர் 5வது அதிகாரம் எடுங்க, பக்கம் 301. முதலாவது முன்னால் இருந்த ஆசாரியர், ஒரு ஆலயத்தில் முன்னால் இருந்த ஆசாரியருடைய நிலைமை பாருங்கள், படிங்க சிஸ்டர். 1, 2, 3 வாசனம் படிங்க சிஸ்டர். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். என்ன சொல்கிறாங்க, மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியரும், மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷர் மூலியமாக தான் தேவன் ஒருத்தவரை ஆசாரியார் தெரிந்து கொள்கிறார். அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியார் யார், ஆரோன் இல்லையா, ஆரோனை தேவன் தெரிந்து கொள்கிறார். அப்போது பிரதான ஆசாரியன் பாவங்களுக்காக காணிக்கைகளும் பலிகளும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டு இருக்கிறான். தேவனுக்கு முன்பாக மனுஷருக்காக ஜனங்களுக்காக பணிவிடை செய்கிறதுக்காக அந்த ஆசாரியன் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறான். இப்போது இந்த ஆசாரியன் என்ன செய்கிறாரு, 2வது வசனம் படிங்க. தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே, தானும் எப்படி இருக்கிறாரு, அவரும் பலவீனமாக இருக்கிறாரு. பழைய ஆசாரியர் எப்படி இருக்கிறாரு, பலவீனமாக இருக்கிறார். தானும் பலவீனமாக இருக்கிறபடினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அறியாதவர்கள்னா அறியாமல் இருக்கிறவங்க, தங்களை அறியாமல் இருக்கிற வாடுறவங்க, இல்லை தேவன் யாருன்னு தெரியும், தேவன்கிட்ட வர முடியாத ஒரு அறியாமை தான். தேவன் யாருன்னு தெரியும், தேவன் வார்த்தை கேட்காத ஒரு அறியாமை தான். அந்த தடை இருக்கிறவங்க ஒரு அறியாமை காரியம்தான். அதே நேரத்தில் சுத்தமாக அப்படியே அவங்க வாழுகிற வாழ்க்கை ஒரு அறியாமைத்தனத்தில் வாழுகிற வாழ்க்கையும் இருக்குது. அறியாதவர்களும் நெறி தப்பி போனவர்கள்னா பரிதவிக்கப்பட்டவங்க. ஐயோ வாழ்க்கை இப்படி இருக்குதா, என்ன செய்யுது, வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லையே, என் வாழ்க்கை இப்படியா இருக்குதா, இப்படி தான் முடியுமா, பரிதபிக்கிறவங்க, எனக்கு யாராவது வழி செய்ய மாட்டாங்களா, அது பரிதபிக்கிறது. இப்போ அறியாதவர்களும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரக்கம் காட்டுறாராம். அவர் பரிதவிக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து மன கஷ்டப்படுறாரு. ஐயோ நம்ம என்ன செய்யறது உங்களுக்காக பரிதவிக்கிறார். புரியுதுங்களா? அப்போ இந்த ஆசாரியர் மனுஷருக்குள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசாரியர். இவர் என்ன செய்கிறாரு, ஆனால் இவருக்கும் பலவீனம் இருக்குது. என்ன சொல்கிறாரு, இவருக்கும் பலவீனம் உள்ளவர். இவரும் மற்றவங்களை பார்த்து கஷ்டப்படுறவங்களை பார்த்து இவர் என்ன செய்கிறாரு, பலவீனப்படுறாரு. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, 3வது வசனம் படிங்க. அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டமாகுது இல்லை? பழைய ஆசாரியர் என்ன செய்கிறாரு, அவர் போய் ஆண்டவர் சமூகத்தை போய் நின்று ஜனங்களுக்காக மன்றாட்டார், ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று. அதுக்கு தான் தேவன் அவர் முன்குறிச்சிருக்கிறார். வந்து தேவன் சமூகத்தில் ஜனங்களுக்காக வந்து பேசுகிறார், ரைட்டு. ஆனால் அவருக்கும் பலவீனம் இருக்கிறது தான் என்ன செய்கிறாரு, ஜனங்க எப்படி பலி கொடுக்குறாங்களோ அதே போல் இவருக்கும் பலி கொடுக்குறாரு. மோதும் இவருக்கு பலி கொடுத்துட்ட பிறகு இவர் ஒழுங்கு பண்ணிக்கின்னு அதன் பிறகு தான் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். அப்போது இந்த ஆசாரியர் கடைசி மட்டும் எப்படி வாழ்வார், தினமும் பலி கொடுப்பார். தினமும் அவருக்கு பலி கொடுக்கணும். அவர் பலி கொடுத்து ஒழுங்காயிட்ட பிறகு பின்னால் வர ஜனங்களுக்கு அவர் காலை முன்குறித்து அவர் கால தேவனுக்காக கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக தேவன் சமூகத்தில் போய் அவர் தேவன்கிட்ட பலியை கொடுக்கணும். இப்போ இவர் ஒழுங்காக இல்லாமல் பலி கொடுக்க வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளே போயிட்டாருன்னா திரும்பி வர மாட்டார் இல்லை? அப்படி தான் சொல்லுது. ஆரோன் வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியர் ஒரு முறை உள்ளே போகிறாரு.
அவர் அந்த உள்ளே போகிறதுக்கு முன்ன அந்த திரை சிலைக்கு பின்னால் அதன் உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துக்கு போகும்போது அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு எல்லாம் பலியெல்லாம் செலுத்திட்டு அவர் உள்ளே போய் பலி கொடுக்குறார். அந்த பலி கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்கிறார், பிரியம் இல்லைன்னா அவர் திரும்பவும் உயிரோடு வர முடியாது. அப்போ இவர் என்ன செய்வார்? வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிறார். தினமும் ஜனங்களுக்காக பலிகளை கொண்டு வரும்போது இவர் ஆயத்தப்பட்டு போகிறார். ரெண்டாவது அந்த ஆயத்தத்தோடு தன் ஜனங்களுக்காக பலியை செலுத்துகிறார். அப்போ இந்த பிரதான ஆசாரியார் அவர் இருக்கிறபடினால் மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறதில்லை. தேவன் தான் ஏற்படுத்துகிறார். ஆரோனை தேவன் தான் அழைச்சார். ஆனாலும் இந்த கனமான ஊழியம் அவர் பலி கொடுக்கிற போகும்போது அந்த பலிக்கு அவர் ஆயத்தப்படலைன்னா கனம் என்ன ஆகிடும்? அது திரும்பி உயிரோடு வரமாட்டார், மறிச்சிடுவார். அப்போது இந்த கனமான ஊழியம் அப்போ இந்த ஊழியத்தில் அவர் கடைசி மட்டும் அவருக்காகவும் தேவனுக்காகவும் என்ன செய்கிறாரு? பலியை கொடுத்துட்டு ஜனங்களுக்கும் பலி கொடுக்குறார், இவருக்கும் பலி கொடுக்குறார், பலியை கொடுத்துட்டு வர்றார். இது நிமித்தம் இந்த பிரதான ஆசாரியர் தன்னை சுத்திகரிக்க பலி கொடுக்குறாருன்னா மற்றவங்களுக்கு நிரந்தரமாக பலி கொடுக்க செய்ய முடியல. இது எப்படி நடக்குது? இது வருஷமாக 4 நாள் தினமும் நடக்குது. இவர் தினமும் என்ன செய்கிறார்? பலி கொடுக்குறார், அவருக்கு பலி கொடுக்குறார், ஜனங்களுக்கு பலி கொடுக்குறார், அவருக்கு பலி கொடுக்குறார். இதனால எந்த விதமான பாவமும் மன்னிக்கப்படல, அப்படியே மூடப்பட்டு இருக்குது. ஜனங்க பாட்டுன்னு அப்படியே வாழறாங்க, ஜனங்க பாட்டுன்னு பலியை கொடுக்குறாங்க, இவர் போகிறார் பலி கொடுக்குறாரு. இப்படியே வாழ்க்கை எப்படின்னு இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? இப்படி இருக்கக்கூடாது, ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்கிறார். அது எங்கே செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் நினைக்கிறேன், பாருங்கள், எசேக்கியேல் தான். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36வது அதிகாரத்தில் 25, 26, 27 வசனம் படிங்க சார். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆமாம், அப்போ என்ன சொல்கிறாரு? முதலாவது, நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். சுத்தமான ஜலத்தை தெளிப்பார். நல்லா கவனிங்க, சுத்தமான ஜலத்தை தெளிப்பார். நான் உங்களுடன் எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு வருவதுக்கு ஒரு 400 வருஷம் 700 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த நேரத்தில் இந்த வார்த்தை எசேக்கியேல் மூலிமா சொல்கிறாரு, ஜலத்தினால் தெளிப்பேன், உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நீக்குவேன், உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீங்க. எப்போ ஞானஸ்தானம் உண்மையாக தண்ணீர் மூழ்கி ஞானஸ்தானத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது முதலாவது தேவன் செய்கிற கிரியை. அப்போ இது செய்கிறதுக்கு முன்ன உண்மையாக நம்ம அந்த கர்த்தருடைய வார்த்தையில் விசுவாசமாய் கேட்டு அந்த வார்த்தை விசுவாசிக்கும் போது தான் ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே அந்த கிரியை உண்டு பண்ணுவார். வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கும் போது தான். வார்த்தையை கேட்காம நான் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறேன், அது நிமித்தம் நான் சுத்தமாகவேன்னு சொன்னால் சுத்தமாக ஆக முடியாது. அப்போ இங்கே அதான் சொல்கிறாரு, உங்களை நான் சுத்த ஜலத்தினால் தெளிப்பேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். 26வது வசனம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ நலமான இருதயத்தை கொடுத்து உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுப்பார். பாருங்க, முதலாவது நீங்கள் வார்த்தையை கேட்குறீங்க, விசுவாசிக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, அது நிமித்தம் பின்னால் கர்த்தர் மேலே அந்த ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நமக்குள்ள ஒரு கிரியை நடந்து இருக்கும். உண்மையான விசுவாசத்தோடு வார்த்தையை கேட்டு ஞானஸ்தானம் எடுத்தால் அந்த ஞானஸ்தானத்தின் முதல் படியே நம்மளுக்குள்ளே கர்த்தர் அந்த கிரியை செஞ்சு இருப்பார். ஞானஸ்தானத்தின் நிமித்தம் நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய காரிய மாற்றங்களை கொண்டு வருவார். அந்த மாற்றங்கள் என்னென்னா தேவனை தேடுகிற அந்த உணர்வும், வேதத்தை படிக்கிற உணர்வும், கர்த்தருடைய காரியம் செய்யணுன்ற அந்த வாஞ்சியும் அப்படியே கிரியை செஞ்சே இருக்கும். இது நிமித்தம் ஒரு நாள் வரும், கர்த்தர் சிவர் பரிசுத்த ஆவியை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அதன் பிறகு ஆவியான நமக்குள்ளே வரும்போது நம்ம இஷ்டத்துக்கு வாழறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். நம்ம விருப்பத்துக்கு வாழறதுக்கு ஆவியானவர் கண்டிப்பாக தேவன் இடம் கொடுக்க மாட்டார். ஆவியானவர் கிரியை செய்வார். ஆவியானவர் தான் அநேக காரியங்களை
நமக்கு கிரியை செஞ்சுதான் இருப்பார். அந்த 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 தொடர்பில் இருந்தால் கிரியை செஞ்சு இருப்பார். தொடர்பு இல்லைன்னா கிரியை செய்ய மாட்டார். ஆனால் ஆவியானவர் இருப்பார், நம்மளை விட்டு போக மாட்டார். அப்போ சொல்லுது, உங்களை இருதயத்தை மாற்றுவேன். அந்த ஆவியானவர் என்ன செய்வார்? நான் என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளும்படி அவைகளை நான் செய்வேன். இது தான் இங்கே சொல்லப்படுது. இங்கே எபிரேயர் 5வது அதிகாரத்தில் நான் பார்த்தேன் இல்லைங்களா? 5வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? ஆரோனை போல தேவன் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுவதை இல்லை சொல்லிட்டு அந்த 5வது வசனம் படிங்க பக்கத்தில் கீழே. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். அடுத்தது முதல் கொடுத்த ஆசாரியர் என்ன செஞ்சாரு? தனக்குத்தானே தன பாவத்திற்காக பலி கொடுக்கிறார், தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்திற்காக பலி கொடுக்கிறார். இப்போ இது கடைசி மட்டும் எப்படி இருக்குது? தன்னுக்குத்தானே பாவத்துக்கும் பலி கொடுக்கிறார், ஜனங்களுக்காக பாவத்துக்கு பலி கொடுக்கிறார். இப்போ வேதம் சொல்லுது, நீங்கள் முழுமையாக கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது, கர்த்தர் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அந்த மாற்றங்கள் நமக்குள்ள கிரியை கொடுப்பார். இங்கே 5வது வசனம், அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியாவதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. யார் உயர்த்தினா? ஜனங்க உயர்த்தலை. ஜனங்க அவர் எடுக்கல இல்லை, ஜனங்க உயர்த்த. ஆசாரியன் ஆவதற்கு ஆரோனை ஜனங்க உயர்த்தினாங்க சொல்லுது. பிரதான மனுஷரை தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் மனுஷன் தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆனால் இங்கே பிரதான ஆசாரியர் கர்த்தர் இயேசுவை யார் தெரிந்து கொள்ளப்பட்டது? யார் எடுத்தது? தேவன், நம்ம பிதா தான் செஞ்சார். அப்போ அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியாவதற்கு தம்மைத்தாமே அவர் உயர்த்தப்படல. நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உண்மை ஜெபித்தேன் என்று அவரோடு கூட சொன்னவரே அவரை தான் உயர்த்தினார். அப்போ அவர் ஆரோன் ஆசாரியாய் ஆவதற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் ஆவதற்கும் வித்தியாசம் இது பாருங்க. ஒருத்தவங்களுக்கு அழைப்பு, ஒருத்தவங்களுக்கு அழைப்பு இல்லை. இவருக்கு அழைப்பு இல்லை. என்னுடைய குமாரன் யாரு? என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெபித்தவனே தான் கர்த்தர் பிதாவாகிய தேவன் அவரை தான் ஆசாரி ஒழித்து அழைக்கிறார், கொடுக்கிறார். அப்போது இந்த பிதாவாகிய தேவன் கொடுத்தது பாருங்க. இந்த எபிரேயர் பிரதான ஆசாரியான தன்மை, இது எபிரேயர் முதல் அதிகாரத்தை பாருங்க. முதல் அதிகாரத்தை எதுக்காக இந்த பிரதான ஆசாரியன் என்று கர்த்தர் ஜெபித்தவனை கொடுத்தாருன்னா, முதல் அதிகாரத்தில் 2வது வசனம் 3வது வசனம் படிங்க சார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். கடைசி நாளில் எது கடைசி நாள்? எது கடைசி நாள்? இவ்வளோ நேரம் ஆசாரியர் ஆரோன் வழியாக வந்த எல்லாம் அந்த ஆராதனை பலிகள், பாவ பலிகள், எல்லா பலிகளும் கொடுத்து ஜனங்க மாற்றம் ஒன்றும் நடக்கலை. இப்போ கடைசி காலமாகுது, முடிவு வரப்போகுது. அப்போது பிதாவாகிய தேவன் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் இயேசு அனுப்புகிறார், வெளிப்படுறார். அப்போ இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலியமாய் நமக்கு திருவலம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். எல்லாமே வேதம் சொல்லுது, பிதாவாகிய தேவனுக்கு அப்படியே மகிமையை கண்ட ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனுடைய அப்படியே எந்தவித மாற்றமும் இல்லை. அதுதான் ஜெபித்தார்னா இவர் கொடுக்க வேண்டிய, இவர்கிட்ட அந்த எல்லாமத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருக்கிறார். அதை வேதம் சொல்லுது. நமக்கு திருவலம் பற்றினார். இவரை சவரத்துக்கும் சுதந்திரவாளி நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். கர்த்தர் இயேசுவை கொண்டு உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அப்போ ஆரோன் பாவத்தை மனுஷர், அந்த பாவம் எங்க? அந்த ஆசாரியுடைய பாவம், அந்த ஆசாரியுடைய பாவம் பூர்ணமாக மன்னிக்கப்படல. அப்போ இங்கே வேதம் சொல்லுது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையில் சொற்பூர்வமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமினால் வசனத்தினால் தாங்குகிறாய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் மகத்துவமானவருடைய வலது பரிசத்தில் என்ன செஞ்சார்? உட்கார வைத்தார். அப்போ இவர் வந்தது நோக்கம் நிரந்தரமான பாவம் நம்மகிட்ட நீங்கணும். அதே நேரத்தில் நாமும் பரலோக ராஜ்யத்தை போய்
இருக்கணும். இதுதான் தேவனுடைய வழி. தேவன் நினைத்தது, ஒரு பிரதான ஆசாரியர் ஏற்கனவே வந்தவர் தனக்காகவே பாவத்தை தேவன்கிட்ட செலுத்துறாரு. ஆனால் அதுக்கு பிறகு வந்த ஆசாரியர் தனக்காக பாவம் செலுத்தலை, ஒரு முறை பாவத்திற்காக பலியானார். அவர் விசுவாசிக்கிற அனைவருடைய பாவமும் மன்னிக்கப்படுது. அப்போ அவர் என்ன செஞ்சார்? பாவத்தை தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தவர் கடைசியில் பிதாவின் வலது பரிசுத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ நம்ம பலவீனத்தோடு இருந்தா, நம்ம பாவத்தோடு இருந்தா, நம்மள முடியாத காரியத்தோடு இருந்தா, நமக்காக வலது பரிசுத்தில் விட்டு இருக்கிறவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன செய்கிறார்? அந்த ஜெபத்துக்கு பிதாவட்டில் சொல்கிறார், என் பிள்ளைக்கு ஜெபிக்கிறான், என் மக ஜெபிக்குது, இதை கேட்குது, நீங்கள் செய்யுங்க, ஏன்னா மன்றாடுறார். எதுக்கோசரம்? நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் என்ன செஞ்ச? சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம். அந்த வேதம் சொல்லுது, இவர் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மை சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையினால் வசனத்தினால் தாங்குகிறாய், தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். ஆண்டவர் உட்கார்ந்தார்னா சர்வசாதாரணமாக உட்காரல. நீங்கள் ஆண்டவர் பாருங்கள், இயேசு இப்படியா நடக்கும்னு தெரியாது, ஒரு மகிமையில் இருப்பாருன்னு தெரியாது. ஆனால் மகிமையில் வந்தார். அவரே சொல்கிறார், யோவானில் சொல்கிறார், ஆண்டவரே நான் மகிமையில் வந்தேனே, இப்போது நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டேன், இப்போ நான் அந்த பழைய மகிமையில் இருந்தேனே அந்த மகிமைக்கு போகிறதுக்கு போய் வழியை உருவாக்குங்கன்றாரு. அப்போ பிதா நான் சொல்கிறாரு, நீ மகிமைக்கு வரணும், இன்னும் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது, அதெல்லாம் செஞ்சுட்டு அப்போ அவர் ஆயத்தமாகிறாரு, நான் மகிமைக்கு வரணும், எல்லாம் என்ன ஒழுங்கு பண்ணுங்கன்றார். யோவான் 14 நினைக்கிறேன் அதிகாரத்தில். இப்போ அது அந்த மகிமை அடைய கர்த்தர் சாதாரண மகிமை அடையலை, சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், நம்ம பாவம் அக்கிரமம் எல்லாவற்றையும். அப்போ அவர் விசுவாசிக்கும் போது, உண்மையாக விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கிறார்னு வாதம் சொல்லுது. தான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என்ன செஞ்சாராம்? பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்து இருக்கிறார். எல்லாம் செஞ்சுட்டு தான், செய்யாமல் இப்போ அமரல. அப்போ இங்கே உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார்ன்ட்டு வேதம் நமக்கு இங்கே சொல்லுதுங்க. அப்போது மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் உண்டு. அவர் நம்மை உலகத்தில் என்ன செஞ்சார்? ஆசீர்வாதத்திற்காக நமக்கு அவர் கொடுக்கப்படல, பரலோகத்தில் நம்ம போய் சேர்ப்பதற்கு. அப்போ இந்த ஆசாரியர் யார்? ஆரோனால் வந்த ஆசீர்வாதம் வேதம் சொன்னது. அவரை கர்த்தரை நம்பும்போது ஆசீர்வாதம் உண்மை தான் கொடுக்குறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கொடுக்குற ஆசீர்வாதம் பரலோகத்துக்குரியதில்லை, பூலோகத்துக்குரியதில்லை, பரலோகத்துக்குரியது. அவரை பரலோகத்தில் நம்ம சேர்ப்பதற்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தம்மை ஒப்பு கொடுத்தார். இப்போ இந்த ஆசாரியர் எப்படிப்பட்டவர்னு பாருங்கள். இந்த ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? பிதாவின் வலது பரிசத்தில் போய் உக்காந்தாரு, உண்மை தான். நமக்காக பரிந்து பேசுகிறார், உண்மை தான். நீங்கள் சின்ன காரியத்தை பார்த்தீங்கன்னா பிலிப்பியரில் பாருங்கள், அப்படியே வச்சுங்க, பிலிப்பியரில் 2வது அதிகாரம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் எப்படி இருந்தாரோ? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருந்து கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், எல்லாத்தையும் தேவன் எப்படி இருந்தார்? அந்த மகிமையில் உள்ளவரார் என்று எண்ணாதபடி அவர் ஒரு சாதாரண மனுஷனாய் பூமியில் வந்தார். தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். பிதாவாகிய தேவனுடைய மகிமை உள்ளவராக இல்லாத எல்லாத்தையும் அவர் அந்த மகிமை கொள்ளை அடிச்சுன்னு தெரிஞ்சுங்களா, அவர்கிட்ட உள்ளது எல்லாத்தையும் எடுத்துன்னு வராத ஒரு சாதாரண ஒரு ஆளா. அதான் சொல்றாரு, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். கடைசி மட்டும் தாழ்த்தினாராம். அப்போ தாழ்த்தது நிமித்தம் உயர்த்தப்பட்டார். அவர் எவ்வளோ தாழ்த்தினாரோ, பிதா என்ன விருப்பினாரோ அந்த விருப்பத்தை ஆண்டவர் இயேசு சிலுவையில் தன்னை தாழ்த்தினபடியான அவர் என்ன சொல்றாரு? அவர் மனுஷகுமாரன் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். பார்த்தீங்களா? அப்போது
தேவனுக்கு முன்பாக நம்ம தாழும்போது தான், தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படியும் போது தான், தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை உயர்த்துவார். ஆண்டவர் இயேசுக்கு உடனே சொல்ல, நீ பரலோகத்திலேருந்து வந்துட்டேன், இதோ வலது பரிசுத்தத்தில் உட்காரு, உன்னோட மகிமையை நான் திரும்பி தரேன், நீ சொன்னதெல்லாம் கீழே இருக்கிற பூமியில் இருக்கிறவங்க எல்லாம் நடக்கணும் அப்படி சொல்ல செஞ்சிட்டாரு. செஞ்சுட்டு சொல்கிறாரு, ஆண்டவரே நான் இப்போது மகிமைப்படுத்திட்டேன் உங்களை பூமியில், நீ கொடுத்த ஜனங்களுக்காக இப்போ நான் உங்களுடைய வார்த்தை சத்தியத்தை சொல்லிட்டேன், இப்போ என்ன நீ மகிமைப்படுத்துன்றார். ஏன்னா அவர் வருகிறதுக்கு முன்னே சொல்கிறார், பரலோகத்தில் வருகிறதுக்கு முன்னே சொல்கிறார். இதை கேட்டவர் உடனே மகிமை உடனே கொடுக்கல. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அவர் சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரை தம்மை தாமை தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அப்போ உயர்த்தினார் சொல்லிட்டு பாருங்களேன். இயேசு நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் எதுக்கு? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று சொல்லும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தார் என்ற வாதம் நமக்கு சொல்லுது. அப்போது இங்கே எபிரேயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது அதிகாரத்தில் அந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறார் பாருங்கள். பிரதான ஆசாரியர் எபிரேயர் 10வது அதிகாரத்தில் அவர் பிரதான ஆசாரியாரார் வந்தார் உண்மை. ஆனாலும் முன்னிருந்த ஆசாரியார் ஆரோனால் எந்த பாவ நிவாரண காரியமும் தனக்கு பாவ நிவாரண காரியம் தேவன்கிட்ட போய் செய்கிறாரு, ஜனங்களுக்காக செய்கிறாரு. ஆனாலும் அது நிரந்தரமாக அந்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. இப்போ வேதம் சொல்லுது, நமக்கு பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறபடினால் நம்ம இனி பாவம் செய்யாதபடி வாழ முடியும். படித்து படிங்க எபிரேயர் 10வது அதிகாரம் 21வது வசனம். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அப்போ தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால் தேவன் வீட்டில். ஆனால் தேவன் வீட்டில் மோசே ஆசாரி கிடையாது. தேவன் வீட்டில் எங்கே உண்மை உள்ளவராக இருந்தார் வேதம் சொல்லுது. யாருக்கு? மோசையை பார்த்து. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது ஆண்டவர் இயேசுவுக்கு தேவனுடைய வீட்டில் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அப்போ தேவனுடைய வீட்டில் அதாவது ஆசாரியர்னா 8வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொன்ன பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்தின் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக இருக்க பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியும் காணிக்கையிலும் பலிகளும் செலுத்தும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறான். அதனால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதா இருக்கிறது. இவருக்கும் அவசியம் வேண்டியதா இருந்தது. என்ன? ஒவ்வொரு ஆசாரியனும் பாவத்திற்காக பலியை கொடுக்கிறான். ஆனால் இவருக்கும் ஒரு பலி வேண்டியதா இருந்தது. யாருக்கு? ஆண்டவர் இயேசுக்கு. ஆனால் அவர் பலியை தேடி போல, தானாக பலியை ஒப்பு கொடுத்தார் ஜனங்களுக்காக, நமக்காக, அவரை விசுவாசிக்கிற, அவரை நேசிக்கிற பிள்ளைங்களுக்காக. வேதம் சொல்லுது, அப்புறம் ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கையிலும் பலிகளும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். அதனால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும், ஆமாம் இவருக்கு தேவைப்பட்டது, இவருக்கு தேவைப்படல. எப்படி ஆரோன் தனக்காக போய் பலிகளை கொடுத்தானோ அதே பலி இவருக்கு. அந்த பலி இல்லை, நமக்காக அவர் பலி ஆனார். இந்த பலியை அவர் சரீரத்தை கொடுத்து மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தனி ஒப்பு கொடுத்தார். அதான் இங்கே வேதம் சொல்லி பாருங்க, ஏதோ ஒன்றுக்கு அவரும் ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாக இருந்தது. அப்போ இந்த பலி இங்கே 10வது அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்லுது, தேவனுடைய வீட்டில் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அப்போ இந்த ஆசாரியர் என்ன செய்கிறாரு? மகா ஆசாரியர் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கப்படினால் இந்த 9வது அதிகாரத்தில் பாருங்கள் என்ன சொல்லுதுன்னா வசனம். 9வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவானவர்
படிங்க சார். வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியரால் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த பிரதான ஆசிரியர் என்ன செய்றாரு? கிறிஸ்துவானவர் பிரதான ஆசிரியர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியார் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிஷ்டாந்தமான கூடாரத்தில், யார் கையினால் செய்யப்பட்டதுன்னா கூடாரம், மோசை மூலியமாக கூடாரத்தில் செய்யப்பட்டது இல்லை. இதன் வழியாக போக முடியாது. இதன் வழியாக எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. தான் சொல்கிறாரு, இதன் வழியாக போக முடியாது. கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிஷ்டாந்தமான இந்த உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்கால் இவைகளை இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமாம், ஒரு முறை அப்பப்போ பலியில் ஒரே ஒரு முறை நமக்காக பலியானபடினால், இப்போ அந்த பலியை இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தபடினால் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் கொள்ளுகிற அத்தனை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுது. அதான் முழுமையான நம்ம கிறிஸ்து மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை நிமித்தம் தான். அந்த விசுவாசம் இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குதுன்னு வேதம் சொல்லுது இல்லையா? அப்போ எதனாலன்னா உண்மையான விசுவாசம். இங்கே வேதம் சொல்லுது, நமக்காக அவர் ஒரு முறை பலியானார், பல முறையில் ஒரே ஒரு முறை தன்னை ஒப்பு கொடுத்தார். அதை நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நித்திய மீட்பு நமக்கு உண்டு பண்ணினார். அப்போ கிறிஸ்து இல்லாமல் நித்தியம் கிடையாது. கிறிஸ்து இல்லாமல் பிதாவிடத்தில் போக முடியாது. கிறிஸ்து இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் பாவங்கள் மன்னிக்கப்படுவது முடியாது. கிறிஸ்து இல்லாமல் நமக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், எல்லாம் கிறிஸ்துக்கிட்ட தாங்க, ஆண்டவர்கிட்ட தாங்க. அப்போ முழுமையாய் அவரை விசுவாசிக்கும் போது, முழுமையாய் வார்த்தையை கேட்டு, முழுமையாய் அந்த வார்த்தையின்படி நம்ம கேட்டு வாழும்போது கர்த்தர் நமக்குள்ள அநேக கிரியையை உண்டு பண்ணார். அது நம்ம பார்க்க முடியாது, அதை விசுவாசிக்கும் போது தான் கிரியை செய்யும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தினால் நம்ம பெற்றுக்கொண்டும் போது, விசுவாசத்தை நம்பி வாழும்போது, விசுவாசத்தினால் செய்வார் என் கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார்னு உறுதியாக இருக்கும் போது தான் கிரியை நடக்கும். நம்ம தேவைக்கோ தேவைப்படும் போது அந்த விசுவாசத்தில் இருந்தால் கர்த்தர் மீதி காரியம் எப்படி செய்வார்? எப்பொழுதும் அந்த விசுவாசம் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் துன்பம் வந்தாலும் இந்த துன்பத்தின் மத்தியில் ஏதோ கர்த்தர் நன்மையான செய்வார், அல்லது ஒரு நன்மையான வருதுன்னு வச்சுக்க, இது நிமித்தம் என் தேவன் எனக்கு நன்மையானதை செய்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் எப்போதும் இருக்கணும். அது சொல்லுது, நம்முடைய சொந்த ரத்தத்தினால், தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை என்ன செஞ்சாரா? உண்டு பண்ணினார். படிங்க கீழே. அப்படி அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ காலை வெள்ளாட்டுக்கடா இவர்கள் ரத்தம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாகின் சாம்பலும் சுத்திகரிக்கப்படும்படி பரிசுத்தமாக்குதுன்னு சொன்னால், இதுவே நம்மளை பரிசுத்தமாக்குதுன்னு சொன்னால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த, நித்திய ஆவினால் தன்னைத்தானே, தெரியுங்களா? ஆவியானவரை தான் ஒப்பு கொடுத்தார். தானே ஆவியானால் ஆண்டவர் இயேசுக்குள்ள ஆவியானவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியன்னா, அந்த ஊழியம் இல்லை, தேவனுக்கு ஊழியன்னா நற்கிரிகை. அந்த ஊழியம் செய்வதற்கு, நற்கிரிகை செய்வதற்கு நம்மளை அந்த தகுதிப்படுத்துகிறாராம். இயேசுவின் ரத்தத்தினால் நாம் மீட்கப்படும் போது உண்மையாக தேவனை அறிஞ்சு கொள்ள, உண்மையாக தேவனை புரிஞ்சு கொள்ள உள்ளத்தில் நம்ம அநேக கிரிகளை கொண்டு வரார். அப்போ வேதம் சொல்லுது, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகையிலே சுத்திகரித்து எவ்வளவு நிச்சயம். அப்போ அந்த பலியை கொடுத்து உங்களை பரிசுத்தமாக்குறத பார்க்கலாம், கிறிஸ்துவோட ரத்தம் உங்களை சகலத்திலையும் பாவத்தில் நீக்கி உங்கள் செத்த கிரியைகளாக நீக்கின செய்யாரு. உண்மையில் சுத்திகரிப்பது உண்மை நிச்சயம் வேதம் சொல்லுது. புரியுதுங்களா? அப்போ ஒன்று தான் பிரதான ஆசாரி 2 பேர். முதலாவது ஆரோன் வந்தார், அவர் தனக்காகவே பலிகளை செலுத்தினார். ஆனால் இவர் நமக்காக ஒரு தரம் பலியை செலுத்தினார். வேதம் சொல்லுது, ஏன்னா நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு, தேவனுக்கு முன்பாக நின்று
அந்த நற்கிரியை செய்வதற்கு உங்களை கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறபடினால் கிறிஸ்துடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகையிலிருந்து சுத்திகரிப்பதற்கு. அப்போ செத்த கிரிகைன்னா அப்படி முன்ன இருந்த வாழ்க்கையில் நம்ம செஞ்ச அநேக தவறுகள், முன்ன இருந்த வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சது, இதெல்லாம் செத்த கிரிகை தான். இதையெல்லாம் ஒரு மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து நான் இந்த கிரிகையிலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்ல முடியாது. நான் இப்படியா மீட்கப்படணும் முடியாது. நற்கிரியை செஞ்சு என் உள்ளத்தில் மாற்றங்கள் வரணும்னா முடியாது. வேதம் சொல்லுது, முதலாவது இயேசுவின் ரத்தம் தான் அதை அப்படி மாற்றத்தை கொடுக்குமா? கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகையை சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம். அப்போ முன்னிருந்த ஆசாரியர் தனக்காக பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கிறார், அதாவது பலியை கொடுக்கிறார். இங்கே இந்த பிரதான ஆசாரியர் அவருக்காக இல்லை, ஒரு தரம் நமக்காக பலி கொடுத்தபடினால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சு அவர் விசுவாசிக்கிறபடினால் பாவங்களை மன்னிப்பதற்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த செத்த கிரியை அழிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் தான் வேணும். அது அந்த எபிரேயர் 10வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுது பாருங்க, தேவனுடைய வீட்டில் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால், பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறபடினால் நம்ம அவர் விசுவாசிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற எல்லாம் செத்த கிரியையெல்லாம் அவர் என்ன செய்யறாராம் சுத்திகரிக்கிறார். நமக்காக தேவனிடத்தில் பரிந்தும் பேசுகிறார். அதான் வேதம் சொல்லுது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால் துர்மனசாட்சியை தெளிக்கப்படுங்க. 22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவுள். துர்மனசாட்சியில் நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். அப்ப தெளிக்கப்பட்ட மனசாட்சியில் இருந்துச்ச இந்த தேவையில்லாத கிரிகையெல்லாம், இந்த துர்மனசாட்சி எடுப்பதற்கு துன்மனசாட்சியில் நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள்னா இதை எப்படி நம்மளால் அந்த துர்மனசாட்சியை ஒழுங்காக்க முடியும்? அதான் இப்போ சொன்ன பாருங்க, சுய முயற்சினாலும் சுய கிரியினாலும் இல்லை எப்படியாவது அந்த துர்மனசாட்சி உள்ளே இருந்த காரியம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எது செஞ்சாலும் முடியாது. எந்த விதமான கிரியை செஞ்சாலும் முடியாது. ஒரே ஒரு வழி ஒன்று இருக்குது. முதலாவது ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கணும், முழுமையாக விசுவாசிக்கணும். ரெண்டாவது அந்த வார்த்தை தேவன்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் துர்மனசாட்சியுடைய இருதயமாக இருக்குது எனக்குள்ள, இதெல்லாம் நீங்கள் சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லணும். மூணாவது வேதத்தை படிக்கணும். ஏன்னா வேதத்தான் நமக்கு வெளிச்சமாக இருக்குது. வேதம் தான் நமக்கு வசனம் எழுதி கொடுக்குற. வசனத்தை படிக்கும்போது நம்ம துர்மனசாட்சி எங்கெல்லாம் இருக்குதோ வேதம் நம்மளுக்கு வெளிச்சமாக காட்டும். வேதம் ஒளியாய் வசனம் சத்தியமாக இருக்கிறபடினா துர்மனசாட்சியுடைய கிரியை நம்மளுக்கு போகணும்னா வசனத்தை படிக்கும்போது, வசனத்தை தியானிக்கும் போது இந்த துர்மனசாட்சியின் உள்ளான கிரியைக்கு இது பாருங்க அதெல்லாம் ஒழுங்குபடுத்துவார். அதான் சொல்றாரு, தேவனுடைய வீட்டில் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட. சுத்த ஜலம் என்னன்னா நம்மளுடைய சரீரத்தை இயேசுவின் விசுவாசிக்கும் போது இது ரெண்டாவது ஞானஸ்தானத்தையும் குறிக்குது. அதே நேரத்தில் முதலாவது வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். வசனத்தின் வழியாக தான் நம்ம ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்போம். வசனத்தை கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது தான் மற்ற காரியம் நடக்கும். அப்போ வேதம் சொல்லுதுன்னா நீங்கள் ஜலத்தினால் கழுவப்பட்டு சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும். பூரண நிச்சயம்னா பூரண நிச்சயம் பரிசுத்தாவி. அதான் பூரண நிச்சயம். முடிவில்லாத நம்மளுக்குள்ள கிரியை செய்தது தான். முதலாவது என்ன சொல்றாரு? தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகி சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டு உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அந்த பூரண நிச்சயம் வேதத்தை நம்ம தியானித்து கர்த்தர் இயேசுடைய வார்த்தையை படிக்க பரிசுத்த ஆவி கண்டிப்பாக நம்மளுக்குள்ள என்ன செய்வார்? கிரியை பண்ணுவார், ஒழுங்கு பண்ணுவார். இது மூலியமாக தான் நமக்கு தெரியும். ஆவியானவர் நம்மளுக்கு இருக்கும்போது என்ன காரியம் நடக்குது, ஆவியானவர் இல்லைன்னா எப்படி இருக்கிறோன்ட்டு இது மூலியம் தான் தெரியும். தேவனுடைய ஆவியானவர் தான் நம்மளுக்கு நினைப்பு விட்டுவார். ஏன்னா வசனம் சத்தியம் ஆண்டவர் இயேசு அவரிடத்தில் கேட்டு நம்மளுக்கு போதித்து நடத்துவார்னு சொல்லும்போது இருக்கிற வசனத்தை தான் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். வசனத்து வழியாக தான் நம்மளுக்கு செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். வசனத்து வழியாக தான் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல பேசுவார். அப்போ பரிசுத்த ஆவி இருந்தால் தான். அப்போ முதலாவது
அதான் நான் சொல்கிறது போது சுத்தமான இருதயம் இருக்கணும். அதுக்கு நம்ம துர்மனசாட்சியை நீங்கள் தெளிக்கப்பட்ட சுத்த இருதயம் இருக்கணும். 2வது ஜலத்தினால் முழுமையாக கழுவப்படணும். 3வது வேதனை சொல்வது உண்மை இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவும். பூரண நிச்சயம், நம்பிக்கையோடு, அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள நம்பிக்கையோடு நம்ம சேர கடவும். இது எந்த சூழ்நிலை சொல்லப்படுதுன்னா 23வது வசனம் பாருங்களேன். சொல்லுதுன்னா அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. உண்மை உள்ளவராக. அப்போ அல்லாமல் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை பண்ணுதல். அதாவது எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும், எந்த விதமான நம்மளுக்கு போராட்டம், கஷ்டம், நிந்தை வந்தாலும் அறிக்கை ஒன்று இருக்கணும். என்ன அறிக்கை? என்னன்னா, கிறிஸ்து எனக்காக எல்லாம் செய்கிறார். ஒன்று அந்த நம்பிக்கை கடைசி மட்டும் வர சூழ்நிலை. ஏன்னா இந்த நம்பிக்கை அவிவிசுவாசமாக ஆகும்போது என்ன வேதனை சொல்லுதுன்னா, நீ கர்த்தரை விட்டு போயிடுவ. பின்னால் சொல்லுது, நீ கர்த்தரை விட்டு பின்மாற்றம் ஆகிடுவ. அது நிமித்தம் நீ முழுமையாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கடைசி மட்டும் இரு. அதான் சொல்லுது. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுதலில் அசையில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்போ நீங்கள் அது அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது வேதம் நம்மளுக்கு சொல்லுது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கவும் சோதனையோடு கூட தப்பவிக்கவும் கர்த்தர் என்ன செய்வாராம்? வழியை உருவாக்குவார். அப்போ எப்படி உருவாக்குவார்? சோதனை வரும்போது சோதனை மீட்டுக்கொள்ள, சோதனை வழியை உருவாக்குறதுக்கு வழி சொல்கிறாருன்னா, கர்த்தரோடு பிள்ளைங்களுக்கு கர்த்தரோடு இருக்கும் போது தான் அப்படிப்பட்ட கிரியை கர்த்தர் செய்வார். அதான் சொல்கிறார் இங்கே, நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுதல் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. கடைசி மட்டும் நம்மளை வாக்கு பண்ணினவர் என்ன செய்வார்? கைவிட மாட்டார். அப்போ இந்த கடைசி மட்டும் அந்த நம்பிக்கையோடு எந்த போராட்டத்தை மத்தியிலும், எந்த விதமான வருகிற சூழ்நிலை மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும் தேவனோடு நடக்கும்போது தான் இந்தமாரி வாக்குறுதிகள் வாக்கு தத்தெல்லாம் நிறைவேறும். நம்ம மனசில் கர்த்தர் முழுமையாக இல்லாமல் நம்ம தேவைக்கு மாத்திரம் அப்படி வாழ்ந்துன்னு போனால் கர்த்தர் உண்மையாக அந்த வாக்கு தத்தை நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய மாட்டார். உண்மையாக இருந்தால் அந்த வாக்குறுதியை நம்ம வாயிலிருந்து அறிக்கை பண்ண செய்வார். உண்மையாக இருந்தால் அவர் சொன்னதை செய்வார்னு நம்பிக்கையோடு நம்ம சொல்லுவதுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுப்பார். அந்த நம்பிக்கை இல்லைன்னா கர்த்தர் மேலே விசுவாசம் என்ன செய்வோம்? வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டோம். அது நம்மளுக்கே தெரியும், இது நம்ம வாழ்க்கையில் நடக்குமா ஒரு கேள்வியாக தான் இருக்கும். அதை வேதம் சொல்லுது, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவருக்கொருவர் கவனிக்கணும். ஒருவருக்கொருவர் கவனிக்கணும். எதுக்கு? நம்ம வருகிற போராட்டத்தை மத்தியில் வருகிற பின்மாற்றத்தை அடையாதபடி நமக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவருக்கொருவர் என்ன சொல்லணும்? அன்பு காட்டி நாம் ஏவப்பட்டபடி ஒருவருக்கொருவர் கவனிக்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம அந்த வர துன்பத்தில் இப்படிப்பட்ட சிந்தனை இல்லாதபடி நம்ம கர்த்தருக்கு அதுக்கு முதலாவது ஆவியானவர் இருந்தால் தான் செய்ய முடியும். ரோமரில் 12வது அதிகாரம் சொல்லப்பட்டது போல் நீங்கள் மற்றவங்களை அன்பு கூறுங்க, அது ஒரு கிருபை வரும். மற்றவங்களை விசாரிங்க, அதுவும் ஒரு வரும். மற்றவங்களை சோர்ந்து போகும்போது பலப்படுத்துங்க, அது ஒரு வரும். மற்றவங்க தேவைகளை சந்திங்க, அது ஒரு வரும். இதெல்லாம் வரும். இப்போ இந்த இத்தனை காரியமாக செய்யணும்னா ஒரு தனி மனுஷனை செய்ய முடியாது. ஒரு தனி சிந்தனையை ஒரு மனுஷன் ஆவியில் செய்ய முடியாது. அதுக்கு தேவனுடைய ஆவி வரணும். பரிசுத்த ஆவி இருந்தால் தான் தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து அதை செய்யணுன்ட்டு ஒரு முடிவு அன்பு நிமித்தம் நடக்கும். இங்கே வேதம் சொல்லுது, மேலும் அன்புக்கு நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்பட்டபடி ஒவ்வொருக்கொருவர் கவனிங்க, ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்க. நீங்கள் ஒருவருக்கொரு அன்பு காட்டல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அந்த ஆத்துமா அப்படியே சொல்லாமல் பின்மாற்றத்தில் போவோம். இல்லை, கர்த்தர்கிட்ட வராது, கருணை வராது, பின்மாற்றத்தில் போவோம். அப்போ அன்பு கூறும்போது அவங்க இருதயத்துக்கு ஏற்ற காரியம் சொல்லுவாங்க. இவங்க அதுக்கு பதிலாக கர்த்தருக்குள்ளே இருந்தால், ஆவியானவர் இருந்தால் அவங்களுக்கு உண்டான பதிலை கரெக்டாக சொல்லுவாங்க.
இப்போ இதை தான் அன்பு கூறுதல். மேலும் அன்பு கூறும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்பட்டபடி ஒருவருக்கு கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டு விடாமல். சபை கூடி வரும்போது தான் செய்யணும். ஆமாம், விட்டு விடணுன்னா அதான் நம்ம கர்த்தருக்குள்ள முழுமையாக இல்லைன்னா ஒரு நாள் சபையை விட்டு விட்டுருவோம். ஏன்னா அது இறுதி என்ன செய்யும், பலவீனப்பட்டு சோறுபட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் என்ன செய்யும், கடைசியில் பின்மாட்டத்தில் போயிடலாம் நம்ம முடிவு வரும். அதான் வேதம் சொல்லுது, சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். அப்போ புத்தி சொல்லணும்னா நம்ம அன்பாக இருக்கும் போது தான் மற்றவங்களுடைய காரியம் எனக்கு தெரியும். நம்ம அன்பாக இருக்கும் போது தான் மற்றவங்க நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. ஆண்டவருக்குரிய காரியம் தான் பேசணும் இல்லையா? அதை விட்டுட்டு வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க, இன்னும் சீக்கிரமாக வெளியே போகிறதுக்கு பார்ப்பாங்க. நம்ம உண்மையாக அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவோடைய அன்பு நீங்கள் உண்மையாட்டுக்கணும். அதான் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆரோனை போல இல்லை, நமக்காக அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். எதுக்கு? நமக்காக, நம்ம பாவத்திற்காக. இந்த அன்பு நினைக்கும் போது நம்ம விசுவாசத்தில் என்ன செய்வோம், அவரோடு பலப்படுவோம். அவரோடு இருக்கும்போது பரிசுத்தாவை பெறுவோம். இது நிமித்தம் அவருக்காக நம்ம அவருடைய ஆலயத்தின் சரீரத்தில் நம்ம என்ன செய்வோம், அன்பான காரியத்தை நடப்போம். நமக்கு நஷ்டமானாலும் பவுல் சொன்னது போல் நான் சபைக்காக வேதனைப்படுறேன். அப்போ அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுவோம். ஏன்னா அந்த ஆத்துமா தேவனை விட்டு போயிடக்கூடாது, கர்த்தருக்கு வரணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான எந்த விதமான நற்கிரிகை, எந்த விதமான செய்ய வேண்டிய காரியத்தை முழுமையாக செய்வோம், முழு மனதோடு செய்வோம். இப்படி செய்யும்போது தான் அந்த வேதம் சொல்லுது, நீங்கள் புத்தி சொல்ல கடவும், நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்குறீங்களே அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. நாள் ஆவனதுன்னா ஒன்று வருக, அதே நேரத்தில் ஆயத்தப்படணும். நாளானது சமீபமாக இருக்குது, அதனால் நீங்கள் ஒருத்தருக்கு அன்பு கூறாதபடி இருக்காதீங்க. அன்பு கூர்ந்து புத்தி சொல்லி ஒருத்தருக்கு அன்பாக நடங்க. ஏன்னா கடைசி காலமாக இருக்குது, தேவன் வர சமீபமாக இருக்கிறபடினால் நீங்கள் என்ன செய்யணும், புத்தி சொல்லி ஒழுங்குபடுத்துங்க, சபையை விட்டு விடாதீங்க. அதான் சொல்கிறார், நாளானது சமீபமாக வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாய்க்கனையுமே இருக்கும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறிஞ்சிட்டோம். யார்? ஆண்டவர் இயேசுவை அறிஞ்சிட்டோம், கிறிஸ்து தான் நம்ம வாழ்க்கையில் அறிஞ்சிட்டோம். அப்போது சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செஞ்சோமா, மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறோம் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செல்லத்தக்கதாக வேறொரு பலி இல்லை, அப்போ ஒரே பலி ஆண்டவர் இயேசு தான். அவரை விசுவாசித்தோம், அதன் நிமித்தம் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது. இப்போ வேற ஒரு பலி இல்லை, எல்லாமே தெரிஞ்சு அவர் அன்பை தெரிஞ்சு இப்போ நம்ம பின்வாங்கி மாட்டத்தில் போனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆத்மா திரும்ப கொண்டு வருவது கஷ்டம். வேதம் இன்னொரு சொல்லுது எபிரேயர்லயே. அப்படி அப்படிப்பட்ட ஆத்மா திரும்ப சபைக்கு வருது ரொம்ப கஷ்டம். ஒருத்தவங்க அறியாத தெரிஞ்சு அவங்களுக்கு வார்த்தை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு வந்துடுவாங்க, போயிட்டா கூட. கர்த்தருடைய ஆவியை பெற்று, கர்த்தர் நன்மையை பெற்று, கர்த்தர் பிள்ளைங்களை கூட எண்ணிஞ்சு நடந்து எல்லாத்தையும் பல வருஷமாக இருந்து ஒரு நாள் பின்மாற்றத்தை போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அவனை திரும்பி சபையில் கொண்டு வந்து சேர்ப்பது ரொம்ப கடினம் சொல்லுது. வரவே மாட்டாங்களாம் அப்படிப்பட்டவங்க. அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்வீர்களா இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செல்லத்தக்கதாக வேறொரு பலி, அவர் தான், ஒரே பலி கிறிஸ்து தான். அவர் நம்ம ஏற்றுக்கொண்டோம், நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது. இது நிமித்தம் வேற பலிக்கு எங்கே போய் மனம் திரும்புதல் காரியம் நடக்கும்? செய்ய முடியாது. புரியுதுங்களா? அதான் சொல்கிறீங்க, நீங்கள் எங்கே போனாலும் நடக்காது. அதனால் கடைசி என்ன சொல்கிறாருன்னா, நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு. நியாயத்தீர்ப்பு வரும். கடைசியாக என்ன வரும்? கடைசியாக எந்த வழியும் இல்லை, நியாயத்தீர்ப்பு தான். நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குறதும் விரோதிகளை பட்சிக்கும். யார் விரோதி? ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத எதிர்த்து நிற்கிறவங்க, அதான் விரோதி. நமக்கு யார் விரோதினா? அவங்க தான். இல்லை, அன்பு செய்யணும், ஆனால் அதே நேரத்தில் யார் விரோதினா? இவங்க தான்.
கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் வார்த்தை சொன்னாலும் கேட்க முடியாத, கர்த்தருக்கு காரியங்களை பிரியமில்லாதவங்க, அதுதான் விரோதி தான். கிறிஸ்து அறியாதவங்க விரோதி தான். வேதம் சொல்லுது, விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியும் இருக்கும். அப்படிப்பட்ட கோபாக்கினி எப்படி ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் அவங்களுக்கு கடைசி காலத்தை முடிவு இருக்குதோ அதே மாதிரி இருக்குமா. யாருக்கு சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வம் பாவம் செய்கிறதா இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தாக்க வேறொரு இல்லாமல் நியாய தீர்ப்பு வரும் என்று இவங்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு வரணும்னு சொன்னோமே, தேவன் அறியாதவங்களுக்கு எப்படி நியாய தீர்ப்பு போதோ அதே நியாய தீர்ப்பு வரன்றார். நான் முடிக்கிறேன் அதோட. அப்போ என்ன அர்த்தம்? பிரதான ஆசாரியர் 2 பேருக்கு தாங்கல்ல, அந்த ஆசாரியர் ஆரோன் தன் பாவத்திற்காக போனார், தன் பாவத்திற்கு பலி கொடுக்கிறார். மற்ற ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் பலி கொடுக்கிறார். ஆனால் இந்த ஆசாரியர் ஒரே ஒரு முறை பலியானார் நமக்காக, இல்லையா? அதை மேலே வாசம் சொல்லிட்டு பாருங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு 19வது வசனம், இயேசுவானவர் தமது மாம்சமாகிய சிறையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக இருக்கிறது. அவரு சிறை அந்த அதாவது ஆரோன் அந்த சிறை அந்த சிறைக்கு பின்னால போய் ஆராதனை செய்கிறார். பாவம் செஞ்சாருன்னா திரும்பி வர மாட்டார். ஆனால் நான் வருஷம் என்ன செய்கிறாரு? ஆயத்தமாக போகிறாரு, போயிட்டு பலியை கொடுத்துட்டு வராரு. ஆனால் இந்த ஆசாரியர் ஒரு முறை அந்த சிறைக்கு பின்னால் போனார், திரும்ப வரவே இல்லை. ஒரு முறை போயிட்டு நேராக பரலோகத்துக்கு போயிட்டார். அதனால் சிறை என்ன செஞ்சு கீழ்க்கப்பட்டது. நாம தேவனோட தூரமாக இருந்த நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்? தைரியமாக அவரோட தேவனோட சேர்றதுக்கு வழியை கர்த்தர் இயேசு தந்தார். ஒரு முறை மரித்தார், ஒரே முறை மரித்தார் நம்ம பாவத்துக்காக. அந்த சிறை எல்லாமே கிழிக்கப்பட்டது, நம்ம பாவங்களை மன்னிக்கப்பட்டது. நமக்கும் தேவனுக்கும் ஒரு தூரம் இருந்துச்சு. அந்த தூரத்தையும் கர்த்தர் தடை பண்ணி உடைத்து செஞ்சார், தேவனோடு கிட்ட போகிறதுக்கு உறவு ஏற்படுத்தினார். இவர் தான் பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அப்போது உண்மையான இந்த ஆசாரியர் தான் நம்ம வாழ்க்கையில் கடைசி மட்டும் தேவன் இவரை தான் முன்குறிச்சார். தேவன் அனுப்பின பிரதான ஆசாரியர். எந்த பலிகளையும் கேட்கல, எந்த பலியும் அவர் விரும்பலை. நமக்காக பலியாகி கடைசி காலத்தில், கடைசி நேரத்தில் இப்போது அவரை நேசிக்கிறவங்க, அவர் மேலே விசுவாசிக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நித்திய நியாய தீர்ப்பு இல்லை. அவரை வெறுக்கிறவருக்கு, அவர் வார்த்தையை கேட்காதவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. தான் தெளிவாக சொல்லுது. ஆமென். சரி, ஜெபம் பண்ணுவோம்.